Hello my dear family, I am back with your favorite episode of Wake Up Your Vocab. 2 weeks கழிச்சு நம்ம இன்னைக்கு தான் வந்து Wake Up Your Vocab போகிறோம். Sorry I couldn't make videos of Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல next set of interesting vocabulary பார்க்கலாம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. As usual, நம்ம next set of vocabulary பார்க்குறதுக்கு முன்னாடி last quizோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் டிப் அப்படின்ற வேர்டோடைய டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிப் அப்படின்றது a sharp end of something, ஏதாவது ஒரு பொருளோட ஷார்ப் எண்டு டிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம டிப் சொல்லுவோம். இன்னொன்று வந்து a small amount of money given to someone, அவங்களுடைய சர்வீஸ், அதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனோன்னா நம்ம வந்து வெயிட்டருக்கு டிப் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுவும் நம்ம வந்து டிப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் a useful piece of information, யாருக்காவது நம்ம வழங்குற ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் டிப் அப்படின்னு டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குவிஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் வந்து வீடியோவில் ஒரு கிளிப் வரும். அந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்டான வெக்காபுலரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு ஆப்டான வெக்காபுலரி என்ன அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்பர் 1, வாட் ஹாஸ் ஹேப்பன் ஹியர்? She has stumbled down to pick up the child. Option A. Option B. She has stooped down to pick up the child. Option C. She limped down to pick up the child. Which one is the right answer? The right answer is she has stooped down to pick up the child. அவங்க குழந்தைய தூக்குறதுக்காக குனிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த இமேஜில் தெரிகிற அந்த பொசிஷன் வந்து ஸ்டூப்னா டு பெண்ட் டவுன், குனியிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டூப் அப்படின்றது வேறு எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஷுட் வி ஸ்டூப் தேட் லோ அப்படின்னா, அவ்வளோ அடிபணிஞ்சு போகணுமா நம்ம, அவ்வளோ தாழ்ந்து போகணுமா நம்ம, ஸோ இந்த மாதிரி கேட்போம் இல்லையா, அதுக்கும் நம்ம ஸ்டூப் யூஸ் பண்ணலாம். ஸோ அதர் வேர்ட்ஸ் லைக் ஸ்டம்பிள் அப்படின்றது தடுமாறுறது அப்படின்னு சொல்லுவோம். த ஓல்டு மேன் ஸ்டம்பிள்ட் அண்ட் ஃபெல் டவுன், அந்த வயதான மனிதர் தடுமாறி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது. ஆப்ஷன் சியில் லிம்ப் இருக்குது. லிம்போட மீனிங் என்ன அப்படின்னா நொன்றது அப்படின்னு சொல்லுவோம், நொண்டி சொல்கிறது. த wounded டாக் limped along the road, இதோட மீனிங் அந்த காயமடைந்த அந்த டாக், அந்த நாய் நொண்டி நொண்டி சென்றது, ஸ்ட்ரீட்டில் நொண்டி நொண்டி சென்றது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, stoop down, stoop. Okay, move on to the second clip. What is he doing? Pressing his fists, shaking his fists, clenching his fists. ஃபிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், முஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, அதுதான் வந்து ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏல வந்து ப்ரெஸ்ஸிங் ஹிஸ் ஃபிஸ்ட், ப்ரெஸ்னா அமுக்குறது, அமிழ்த்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. அண்ட் ஆப்ஷன் பி இஸ் ஷேக்கிங் ஹிஸ் ஃபிஸ்ட், ஷேக்கிங்னா வந்து ஷேக் பண்ணுறது, மூவ் பண்ணுறது. அண்ட் கிளன்ச்சிங் அப்படின்றது இறுக பற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இறுக்கமாக பிடிக்கிறது. ஸோ அதை தான் வந்து கிளன்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ், இப்போ தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளன்ச்சிங் ஹிஸ் ஃபிஸ்ட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கோபத்தில் வந்து முஷ்டிகளை வந்து மடக்கி இறுக்கமாக பற்றுதல் அப்படின்றது தான் இந்த கிளிப்போட மீனிங். ஓகே, தேர்ட் கிளிப். வாட் இஸ் திஸ் சவுண்ட்? இந்த சவுண்ட் என்ன அப்படின்றத
ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ hooting, option B buzzing, option C chirping. The right answer is chirping. ஹூட் அப்படின்றது அவுலோட சத்தம், அதாவது ஆந்தையோட சத்தம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அவுல் ஹூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பஸ்ஸிங் அப்படின்றது பீஸ் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். வண்டுக்கள் தேனீக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோடைய சத்தம் வந்து பஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்ப் அப்படின்றது பேர்ட்ஸோடைய சத்தம், பறவைகளுடைய சத்தம், பேர்ட்ஸ் சிப். ஸோ திஸ் இஸ் chirping. Now it's time for your quiz. இன்னைக்கு உங்களுக்கான குவிஸ்க்கான டைம் வந்துருச்சு. Again a clip. Here is the clip for you. இதோட ரைட் ஆன்சர் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். What has happened here? He has got boosted. He has got busted. He has got bounced. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. We will let you know the answer in the next video. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.